என்ன ரோகிணி இப்படி முத்துக்கிட்டே மாட்டிக்கிற மாதிரி லாக் ஆயிட்ட? இங்க பாரு, எனக்கு அவங்கள யாருன்னு தெரிஞ்சது பெரிய விஷயம் இல்ல. ஆனா என்கிட்ட காட்டின மாதிரி முத்து கிட்ட அவங்க போட்டோவை காமிச்சாங்கன்னா, இல்ல முத்து அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாரு. மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இப்ப என்ன பண்ண போற? வித்யா, முத்து எப்படியாச்சும் அவங்களுக்கு கார் ஓட்டுறதை நிறுத்தி ஆகணும். ப்ளீஸ் டி, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னால என்னடி பண்ண முடியும்னு நினைக்கிற? நீ முருகன் கிட்ட ஏதாவது பேசி முத்து வந்து அவங்களுக்கு கார் ஓட்டாத மாதிரி ஏதாவது பண்ணிடு. ப்ளீஸ் டி, இப்பவே கால் பண்ணி சொல்லு. இல்ல ரோஹிணி, என்னால முடியாது. நான் நீ சொன்ன மாதிரி முருகன் கிட்ட சொன்னா அவருக்கு கோவம் தான் வரும். என்ன காரணம்னா, நீ ஏன் முத்துவ போக கூடாதுன்னு சொல்றேன்னு கேப்பாரு. என்னால எப்படி சமாளிக்க முடியும்? இப்ப என்னதான் பண்றது? உன் விஷயம் இப்படிதான் தெரியணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. ரெடி, நான் மாட்டிக்கிட்டே என் லைஃப் ஒரேடியா போயிடணுமா? அதுதான் வேணுமா உனக்கு? இரு ரோகிணி, ஏன் டென்ஷன் ஆகுற? வித்யா சொல்றது சரிதானே? அவ ஹஸ்பண்ட் கேள்வி கேப்பார்ல. முருகன் அவங்க கூட போக முடியலன்னு தான் முத்துவ பாத்துக்க சொல்லிருக்காரு. முருகனை ஆபீஸ் விஷயமா பெங்களூருக்கு அனுப்புறாங்க. நானும் அவர் கூட போறேன். 4 நாள் நாங்க ஊர்ல இருக்க மாட்டோம். இப்ப என்ன பண்ண போற ரோகிணி? அவங்களுக்கு கார் ஓட்ட விடாம தடுக்கணும். அது எப்படி முடியும்? வீட்ல என் மாமனார் மட்டும் தனியா இருந்தா முத்து கண்டிப்பா அவரை விட்டு போக மாட்டான். என்னடி சொல்ற? மீனா வெளியூர் போயிருக்கா. என்னைக்கு வருவானும் தெரியாது. அந்த நேரத்துல ஆன்டிய பிளான் பண்ணி எங்கயாவது கூட்டிட்டு போயிட்டா, மனோஜ் எப்படியும் ஷோரூம்க்கு போயிடுவாரு, ரவியும் ஹோட்டலுக்கு போயிடுவான். அங்கிள் மட்டும் வீட்ல தனியா இருந்தா இந்த முத்து சவாரிக்கு போக மாட்டான்.